வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதன் புத்தி, அறிவு, கூர்மை அப்படின்னா ஒரு விஷயம். அந்த புதனுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. அது குருவோட வீட்டுல இருக்கிற நட்சத்திரம். புதன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். அந்த ரேவதி நட்சத்திரம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். 27வது நட்சத்திரம். யாராவது ரேவதியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிறவி கடைசி பிறவி. ஏன்னா அது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறது அடியேனுடைய ஆய்வு. அப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆய்வு. இறையருளால் அது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப ரேவதியில பிறந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரேவதி பெருமாளுடைய புதனுடைய அம்சம். அதுலயும் குறிப்பா சயன பெருமாள் ரங்கநாதர் இருக்கார் இல்லைங்களா, திருச்சி ஸ்ரீரங்கம், அவருடைய ஆளுமை அந்த ரேவதி நட்சத்திரம். நீங்க ரேவதி நட்சத்திரத்தன்று நீங்க உங்களுடைய வழிபாடா நீங்க பெருமாள் கோயில்ல ரங்கநாதர் வழிபாடு வைக்கும் போது உங்களுக்கு நல்ல நன்மையும் வெற்றியும் கட்டாயம் கிடைக்கும். ரேவதி மீனினுடைய வடிவம், அழகான வடிவம், மீனோட வடிவம். அப்போ ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாலே பங்காளி சண்டை இருக்கும் உங்க குடும்பத்துல. சில நேரம் குலதெய்வ கோயிலுக்கு போனாலே தகராறுகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும். அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போய் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி, ஐதீகம். இப்ப ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். இவங்களுக்கு இரக்க சுபாவம் அதிகங்க. ரொம்ப யாராவது பார்த்து அடிபடுறாங்க இல்ல ஏதோ உங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவ்வளவு இரக்க சுபாவம். ஒரு இளமையான தோற்றத்துல, எப்பவுமே வசீகரிக்கிற தோற்றத்துல இவங்க இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை இளமையாக வசீகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தீவிரமாக சிந்தனையோடு இருப்பார்கள். இவங்ககிட்ட பேச்சாற்றல், வாய் ஜாஸ்திப்பா அந்த ஆளுக்கு இல்ல அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ரேவதியில பிறந்தா. யாரு எதுக்காகனால யோசிக்க மாட்டாங்க. அடி பட்டையை கிளப்பி விட்டுருவாங்க. பேச்சு வெட்டோன்னு துண்டுன்னு தான். இந்த ரேவதியில பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்கு பாருங்க. அவங்க அம்மா தாங்க அவங்களுக்கு உயிர், அவங்க அம்மா தாங்க அவங்களுக்கு உலகம். ரேவதி நட்சத்திரத்தில் பாருங்க, எனக்கு எங்க அம்மானா அவ்வளவு பிடிக்குங்க அப்படின்னா ரேவதி. ஏன்னா அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல நல்ல படிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னா பல மொழிகள் கத்துக்கிற திறமை இருக்கும், பல மொழிகள் பேசுற திறமை உங்ககிட்ட இருக்கும். அந்த ரேவதிக்கு அவ்வளவு ஆற்றல், நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு தடவை தான் பிறக்க போற பூமியில எல்லாரும் சிறப்பா சூப்பரா இருக்கணுங்கிறதுல இவங்க தீவிரமா இருப்பாங்க. ஆனா முன்கோபம் வந்துச்சுன்னா யாரை எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. இவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய குணம் என்னன்னா, இந்த சொசைட்டில எல்லாருக்கும் முன்னாடி எல்லா வசதிகளோடையும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து காட்டிடணும்னு நினைச்சா அது ரேவதி நட்சத்திரம். அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையை பிரிக்கவே முடியாது. அதே போல இவங்க மாதிரி சண்டை கட்டிக்கிறவங்களையும் பார்க்க முடியாது. ஆய்வுனா புருஷன் பொண்டாட்டி பேசுறதும், பொண்டாட்டி புருஷனை பேசுறது, ஐயை தாங்க முடியல சாமி பார்க்க. ஆனா கோயிலுக்கு போறது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போறது பாத்தீங்கன்னா அவ்வளவோ அந்யோன்யமா போய் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குணம் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டு. இளமையான தோற்றத்தோட இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. குழப்பம் ஜாஸ்தி. அதனாலேயே ஹெல்த் பிரச்சனை வந்துடும். ஒரு ஒரு மைனஸ், நிறைய நல்லது நடக்கும் அதெல்லாம் விட்டுருவாங்க. அது ஒரு ஹாப்பி அப்படின்னு போயிடும். ஆனா இந்த நிறைய உங்களுக்கு வீட்டுல, குடும்பத்துல இல்ல வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, உள்ள போட்டு அசை போட்டு தன்னைத்தானே உடல்நிலையை கெடுத்துக் கொள்கின்ற நட்சத்திரமும் ரேவதியே. உறவுகளோடு நல்ல அந்யூன்யத்தை தொடர விரும்புவார்கள். ஆனா அந்த உறவு, ஆப்போசிட் உறவு இருக்கும்ல, அவங்க நல்லபடியா நடந்துக்கல, ஒரு பிராடு பண்றவங்களா இருக்காங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, பொறாமையின் உச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. இந்த மூஞ்சிலே முழிக்காத பண்றோம். அந்த ரேவதிக்கு அந்த குணம் இருக்கு. உழைச்சு எப்படியாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடணும், அந்த தொழில் இந்த தொழில எதையாவது ஒரு பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரமான பற்று இருக்குதுன்னு ரேவதிக்கு தான். ரொம்ப பிரமாதமா இருக்கும். தன்னோட குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு. சாப்பிட்டாங்களா, போனாங்களா, வந்தாங்களான்னு அந்த அன்பை பரிமாறிக்கிற நட்சத்திரம்
ரேவதி. ரொம்ப நல்ல நட்சத்திரமா அந்த ரேவதி இருக்கும். இதுல எல்லாம் குட். அதே போல அவங்க கூட பிறந்தவங்களோட குழந்தைகளை வந்து தன் குழந்தைகளாக பாவிப்பாங்க. அவங்க அவ்வளவு நேச்சரா வாழ்வாங்க. ஒரு செகண்டோட நிக்காம நல்லா ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது ரேவதி தான். பெருமாள் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அதுல சங்கு குறிக்கிறது ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாலே 80% பேர்த்துக்கு மேல வீட்டுல கண்டிப்பா சங்கு இருக்கும். வீட்டுல வலம்புரி சங்கு. சார் எங்க வீட்டுல இல்ல சார், நாளைக்கே போய் ஒரு வலம்புரி சங்கு வாங்கி வைங்க. அது பெருமாளின் அம்சம், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக வேலை செய்யும். அதுக்காக உடனே பக்கத்து வீட்டுல போய் காசே இல்லை, நான் பரம ஏழை, 2000 ரூபாய் கடன் கொடுங்க, டிவியில ஒருத்தர் பேசிட்டாரு, நான் போய் உடனே வலம்புரி சங்கு வாங்கினேன். அப்படியெல்லாம் பெருமாள் வாங்க சொல்லவே இல்லை உங்களை. உங்க கையில காசு இருக்கும் போது வலம்புரி சங்கு ஒரிஜினலான்னு தெரிஞ்சு நல்ல நம்பிக்கையான நிறுவனம் ஏதாவது இருந்தா அங்க போய் வாங்குது. சும்மா போய் வலம்புரிங்கிற பேர்ல நிறைய ஏமாற்றும் நடக்குது. அது வலம்புரிய பண்ணி ஆர்டிபிஷியலா வச்சிருப்பாங்க. செயற்கையா இருக்கும், இயற்கையா இருக்காது. அதை போய் வாங்கி வச்சீங்கன்னா பலன் இருக்காது. சங்கருக்கு சாமி அப்படின்னு ஒரு பேர். இந்த பெருமாள் தலை ஹெட்டு இந்த சங்கு சக்கரம் மட்டும் வச்சு ஒரு போட்டோ இருக்கும், அதை வாங்கி வைங்க வீட்டுல. ரொம்ப நல்லா கேட்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. டிபியில வைக்கலாம், உங்க லேபிளா பயன்படுத்தலாம், லெட்டர் பேட்ல போட்டுக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்க இது செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நட்சத்திரங்களின் பட்டியலில் ரேவதிக்கு முதன்மையான இடம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ அடிக்கடி இடம் மாறுறது, ஊர் மாறுறது ஈஸியா நடக்கும். அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், அங்க இப்படி இங்க இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க ரேவதி நட்சத்திரத்துல. பாருங்க, அங்கேயே ரேவதின்னு ஒண்ணு இருக்கு. ரேவதி அப்படிங்கிறது மீன்கள்னா மீனாட்சி. மீனாட்சினா மீன் குளத்தி பகவதி அம்மன், மதுரை மீனாட்சி. உங்க தொழில் வளரணும், நான் மன நிம்மதியா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும்னா மீன் குளத்தி பகவதி போயிட்டு வாங்க. உங்க ரேவதி நட்சத்திர வரண்டைக்கு போங்க, மதுரை மீனாட்சி போங்க, சூப்பரா வேலை செய்யும். இல்ல சார் எனக்கு அந்த ரேவதி நட்சத்திர வரண்டைக்கு போக முடியல, புதன்கிழமை போங்க. போனீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு நடக்கும், நன்மை நடக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதுல நீங்க டிராவல் பண்ணா சேஃப் அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல புதிய பயணத்தை சொல்லக்கூடியது ரேவதி. ஒரு விஷயத்துக்காக ஒரு புதிய பயணம் ஒண்ணு தொடங்குறீங்க. இன்னையிலிருந்து விரதம் இருக்க போறோம்ப்பா, இன்னையிலிருந்து டீ காபி விட போறோம்ப்பா அப்படின்னு ஒரு புதிய லைஃப் ஸ்டைலை உருவாக்குறீங்கன்னா அது ரேவதி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கரெக்டா டிராவல் ஆகும், நல்லாவும் இருப்பீங்க. வளம் பொருந்திய நட்சத்திரமும் ரேவதி தான். ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க ஏதாவது பெருமாளுடைய வழிபாடு செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வளர்ச்சி இருக்கும். பறவை வந்து வல்லூர். மரம் வந்து இருப்பை மரம். பரிகார கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கைலாசநாதர் கோயில், முசிறி தாலுகா, காரைக்குடி கிடையாது, காரைக்குடி அப்படிங்கிற ஊர்ல பக்கத்துல இருக்கு. அங்க போயிட்டு இந்த கைலாசநாதர் கோயில் வழிபாடு உங்க ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்க கர்ம வினைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வலம்புரி சங்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வலம்புரி சங்கு வீட்டுல கண்டிப்பா இருக்கணும். அது ஒரிஜினலா இருக்கணும். அது கொஞ்சம் தேடி வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்பவுமே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன புதன் நீசமாகிறதுனால அந்த குடும்பத்தில் கன்னி பெண்கள், இளம் வயது பெண்கள் மரணித்திருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அதாவது பரம்பரையில நீங்க இனிமேல் வரும் காலத்திலையும் பயந்துக்க கூடாது. பரம்பரையில எங்காவது இருக்காங்கன்னு அது சொல்லுது. சார் எனக்கு அப்படி எல்லாம் இல்லை சார் அப்படின்னா அதை விட்டுருங்க, அதை நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அதுக்குள்ள இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இது கண்டிப்பா அப்படி இருக்கும். ஏன்னா புதன் நீசமாகிற நட்சத்திரமே ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம். அது நீசமாகிற இடமா மீனம் வீடு தான். அப்ப கன்னி பெண்கள், சிறு வயது பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வாழ்க்கையை அனுபவிக்காம இவங்களுக்கெல்லாம் நீங்க மோட்சம் கொடுங்க. அதாவது அப்படி இறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இறந்த திதியில இல்ல ஒரு ஆடி அமாவாசை, ஒரு தை அமாவாசை, ஒரு புரட்டாசி அமாவாசையில போய் கண்டிப்பா திதி தர்ப்பணம் அவங்க பேர்ல கொடுங்க. துர்மரணம் அப்படிங்கிறது இதுக்கு பேரு. அதாவது வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம போனோம். துர்மரணம்னா விபத்து, தற்கொலைன்னு இருக்கும்.
இது வந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கல, நம்ம அல்பாயுசுல போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த ஃபீல் அந்த ஆன்மாவுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுது வேதங்கள்ல. இதை வந்து நம்ம ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க வீட்டுல குடும்பத்துல பரம்பரையில ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அப்படி இருந்தால் இதுக்கான முறையான பரிகாரங்கள்ங்கிறது நீங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது திதி தர்ப்பணம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்கறதால நமக்கு நல்லபடியா ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த ஃபேமிலியில ஒரு ஆன்மா சாந்தி அடைஞ்சு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, மீன்குளத்தி பகவதி அம்மன் வழிபாடு, நட்சத்திர நாளில் போய் ரேவதி நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சயன பெருமாள், பாம்பு மேல் படுத்திருக்கின்ற பெருமாள், சயன பெருமாள், ஸ்ரீரங்க ரங்கநாதன், அப்படி போய் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல விமோச்சனமும் மாற்றமும் 100% கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க ரேவதியில பிறந்திருக்கீங்கன்னா அது புண்ணியம் தான், அது யோகம் தான், அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் ரேவதி. அது இந்த மோட்சத்தை கொடுக்குற நட்சத்திரம். அபிஷேக நட்சத்திரம்னு சொல்லுவோம் ரேவதி நட்சத்திரக்காரங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி அபிஷேகம் பண்றது நல்லது. அபிஷேகங்கள் பண்றது. இப்போ நீங்க திருப்பூர் மாவட்டத்துல பெருமாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கிருந்து குன்னத்தூர் போற வழியில நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, பெருமாநல்லூர்ல இருந்து குன்னத்தூர் போற வழியில அபிஷேகபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சுவாமி பேரு ஐராவதீஸ்வரர். அங்க போய் கூட நேரம் இருந்தா ஒரு வழிபாடு பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணிக்கங்க. அது கூட உங்களுக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு விஷயத்தை அது சொல்லும் அப்படின்னு ஒரு கணக்கு. எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் மனசுல நினைச்ச மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் எப்படியாவது உங்களுக்கு பேசிடணும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதை நல்லபடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேங்க. நிச்சயமா உங்களோட ஆதரவு என்னைக்கும் இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இவ்வளவு பெரிய உயரம் இல்லை. நீங்க கொடுத்த அந்த அன்பு பாசம் தான். ஏதோ ஒரு மூலையில என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் உங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தொடரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.